அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம். அஸ்மத் குருப்ய நமஹ, அஸ்மத் பரமகுருப்ய நமஹ, அஸ்மத் சர்வகுருப்ய நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமத் வரவரமுனி நமஹ, ஸ்ரீ குருங்கமுனி நமஹ. பேரருளாள எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜையாமி. பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம். இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விசுவாவசு வருஷம் தக்ஷணாயனம் ஹேமந்த் ருது தனுர் மார்கழி மாதம் 9ஆம் நாள் புதன்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 24 டிசம்பர் 2025. வளர்பிறை சதுர்த்தி பகல் மணி 11:33 வரைக்கும் இருக்கு. அதன் பின் பஞ்சமி. நாள் முழுவதும் அவிட்டம் நட்சத்திரம். நட்சத்திர யோகம் சரியா இல்லை. ஹர்ஷண நாம யோகம் பத்ரை கரணம். இன்றைக்கு வளர்பிறை சதுர்த்தி விரதம். இன்றைக்கு கரிநாள். சுபகாரியங்களை ஆரம்பிப்பதை தவிர்ப்பது நல்லது. அகசு நாள் 28-26, தியாஜ்யம் நாழிகை 10:01. இன்றைய புண்ணிய திதி மார்கழி மாதம் வளர்பிறை பஞ்சமி. நேத்திரம் 1, ஜீவன் அரை. இன்றைய தனுசு லக்ன இருப்பு நாழிகை 3, வினாழிகை 59. சூரிய உதயம் காலை 6:15. இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். மிதுன ராசியில் குரு பகவான் வக்ர நிலைமையில், சிம்ம ராசியில் கேது, விருச்சிக ராசியில் புதன், தனுர் ராசியில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன், மகர ராசியில் சந்திரன், கும்பராசியில் சனி ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்று மாலை மணி 6:39க்கு கும்பராசிக்குள் சந்திர பகவான் செல்கிறார். மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசாபுத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். முக்கியமாக நமக்கு இந்த உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த ஒரு பயம் நீங்கி ஒரு தெளிவு உண்டாகும். பல விஷயங்களிலும் தெளிவான முடிவுகளை இன்று நீங்கள் எடுக்க முடியும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் விலகும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருந்து வந்த தடங்கல்கள், சிக்கல்கள், குழப்பங்கள் விலகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம், முன்னேற்றம் அதிகரிக்கும். சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு நண்பர்கள், உறவினர்கள், வாழ்க்கை துணை இவங்க மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் இன்றைக்கு நல்லபடியாக நடந்து முடியும். வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான காரியங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். விசா சம்பந்தமான பிரச்சனைகள் நிச்சயமான முறையில் சரியாகும். அதே வேளையில் ஒரு புதுசாக இன்றைக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிப்பதற்கான ஒரு சூழல் ஏற்படும்.
கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவரைய செலவுகள் உண்டாகும். வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் கைகூடி வரும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. மிதுனராசி அன்பர்களுக்கு இன்று மதியம் அதாவது மாலை வேளை வரையுமே சந்திராஷ்டமம் அமைஞ்சிருக்கு. பொதுவாக ராசிநாதனும் நமக்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார். இதுலேயுமே ஒரு அவசரம், பதட்டம், படபடப்பு வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக கவனமாக நீங்கள் இந்த நாளை எதிர்கொள்வது நன்மையை கொடுக்கும். நாளையிலிருந்து ஒரு யோகமான நாள் உங்களுக்கு ஆரம்பம். அதே வேளையில் இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் இன்றைக்கு அனுகூலங்கள் உண்டாகும். சுப கடன்கள், அதாவது கடன் வாங்கி சுப செலவுகள் பண்ணுவதற்கான ஒரு சூழல் இன்று ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்களாக இருந்த பல காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. நம்ம உடம்புக்கு எது ஆகாதோ அதை சாப்பிடக்கூடாது, செய்யக்கூடாது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டா. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும். புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். முயற்சிகள் அனைத்துமே வெற்றியை கொடுக்கும். பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள். எல்லா விஷயங்களிலுமே இருந்து வந்த தடங்கல்கள் விலகும். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு அப்படின்னு சொல்லலாம். ராசிநாதனுடைய நகர்வு பல விதத்திலும் யோகத்தை அளித்தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. பொதுவாக இன்றைய நாளிலே புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே கண்டிப்பாக வீடு மண்மனை யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். வரவுக்கு குறைவு இருக்காது. நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஒரு யோகம், ஒரு அதிர்ஷ்டம், ஒரு பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள். மனசுக்குள்ள சில வேளைகளில் சஞ்சல நிலை உண்டாகலாம். கொஞ்சம் யார்ட்டையாவது உங்களுடைய விஷயங்களை கலந்து ஆலோசனை பண்ணுவது நல்லது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கையோட எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் அணுகுவீர்கள், செய்து முடிப்பீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. கன்னியாராசி அன்பர்களே, தொட்டதெல்லாம் துலங்கும். தைரியம், தன்னம்பிக்கையோட இன்றைய நாளினை நீங்கள் எதிர்கொள்வீர்கள். எந்த காரியத்தையும் திட்டமிட்டு உங்களால் செய்ய முடியும். தடங்கல்கள் எல்லாமே விலகும். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். புதிய மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் கூட விலகும் அப்படின்னு நாம் சொல்லலாம். குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலங்கள் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் மூலமாக அனுகூலங்கள் ஏற்படும். பொருளாதாரம் ஏற்றம் பெறும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவரைய செலவுகள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை.
துலா ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். பல விதத்திலும் நமக்கு முன்னேற்றங்கள், ஒரு பெரிய மாற்றங்கள், இது எல்லாமே நமக்கு கிடைக்க போகிறது. எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும், முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். தொழில் உத்தியோகத்தில் ஒரு பெரிய வளர்ச்சி, ஒரு பெரிய முன்னேற்றத்தை இன்று நீங்கள் காண்பீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்துமே விலகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களே, பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்முடைய ராசிக்கு பல விதத்திலும் நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாளானது அமைந்திருக்கிறது. எந்த விஷயத்திலும் ஒரு தெளிவான முடிவுக்கு நம்மளால் இன்றைக்கு வர முடியும். பல காரியங்களும் உங்களுக்கு அனுகூலமாக நடக்கப் பெறுவீர்கள். பொருளாதாரத்தில் வளர்ச்சி, வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், அது எல்லாமே இன்றைக்கு ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம், முன்னேற்றம் அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் உண்டாகும். உடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்களே, குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். ஒரு குடும்பத்தாருடைய சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள். மனசுக்குள்ள இருந்து வந்த சஞ்சல நிலை விலகும். புதிய முன்னேற்றங்களை நோக்கி நீங்கள் பயணிப்பீர்கள். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் விலகும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகப் பெறுவீர்கள். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சங்கட நிலை, சஞ்சல நிலை விலகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தாருடைய சப்போர்ட் எல்லா விதத்திலுமே கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலம் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்கள், ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ராசியிலேயே சம்பந்தம். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு மாற்றத்தை, ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக வாரி வழங்கும் அப்படின்னு நாம் சொல்லலாம். பெண்களால் அனுகூலம் உண்டாகும். நண்பர்கள், உறவினரிடம் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் விலகப்பெறும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள். சிரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியமாக, தன்னம்பிக்கையோடு இன்றைய நாளினை நீங்கள் எதிர்கொள்வீர்கள். சகோதரர்களால் நன்மைகள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 5, 9. அதிர்ஷ்டமான இடம் நீலம் மற்றும் சிவப்பு. கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே வெளியூர், வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் ஒரு அனுகூலத்தை கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வாரி வழங்கும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். எல்லா விஷயங்களிலுமே இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும். மனதில் ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம் இன்றைக்கு கண்டிப்பான முறையில் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். வெளியூர், வெளிநாடு சம்பந்தமான காரியங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள்.
சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப நிகழ்வுகள் நடக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். மீனராசி அன்பர்கள், இன்றைய நாளிலே தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகப் பெறுவீர்கள். புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கும். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து புதிய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. பார்ட்னர்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே அனுகூலத்தை கொடுக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும். எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் உண்டு. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் நலத்தையும் வளத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்கு பர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ இல்லை உங்களுடைய திருக்கோவிலுக்கு தேவ பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ கீழே காணக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் என்னால் ஃபோன் எடுக்க முடியலை, சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, நாட் ரீச்சபிளில் இருக்குது அப்படின்னா இதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். கட்டணம் என்பது எல்லா சேவைகளுக்குமே, உதாரணமாக ஜாதகம் எழுதணும், ஜாதகம் பார்க்கணும், பொருத்தம் பார்க்கணும், வெளிநாட்டில் பிறந்த குழந்தைகளுக்கு ஜாதகம் துல்லியமாக கணிக்கணும், இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி கட்டணம் என்பது அவங்கவங்க விருப்பம்தான். அவங்க விருப்பப்படி தான் வாங்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம பரம்பரை ஜோதிடராக இருக்கிறதுனால அவ்வளவு கட்டணம் நிர்ணயம் பண்ண முடியாது. அவங்க விருப்பப்படி வாங்கிட்டு இருக்கோம். எந்த ஒரு ஜோதிட தேவைனாலும் கான்டாக்ட் பண்ணலாம். மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.